3 விஷயம். 1 தமிழகத்தை மீட்க, தமிழகத்தை காக்கலாம் பெரிய அதிகாரம் வேணும். அதெல்லாம் வேணாம். ஒரு ஆம்புலன்ஸ்ல போற ஒரு நோயாளிக்கு உதவி, அவரை காப்பதற்கு சராசரியான ஒரு மனிதாபிமானம் இருந்தா போதும். நீங்க பார்த்திருக்கலாம். ரோட்ல பயங்கர ஸ்பீடு பண்றவங்க கூட, ஆம்புலன்ஸ்னா ம். இன்னமும் ஒதுங்கி வழிவிடுகிற ஒரு ஒரு பெரிய மனிதாபிமானம் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. முருகன் அ தேர் திருவிழால கூட ஏதோ ஒரு ஊர்ல ஆம்புலன்ஸ் வர்றப்ப அந்த பக்தர்கள் அனைவரும் அவ்ளோ பெரிய கூட்டம் அது. அனைவரும் வழிவிட்டு ஆம்புலன்ஸ போ வச்சாங்க. அப்ப ஒரு சராசரி மனிதர்களுக்கே இவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டின் முதல்வராக ஆசைப்படுகிறவருக்கு எவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்கணும், எவ்வளவு மனிதாபிமானம் இருக்கணும். ஆனா எவ்வளவு ஆணவமும், அகங்காரமும், பைத்தியக்காரத்தனமும் வெளிப்பட்டது அவருடைய பேச்சிலன்றத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இத நான் எப்படி பார்க்கிறேன்னா, விரக்தியா தான் நான் பார்க்கிறேன். இப்போ ஏதோ நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, ரொம்ப தோல்வியில இதுக்கு மேல என்ன செய்றதுன்னே தெரியாம, தன்னிலையில இல்லாதபோது யாராவது ஒருத்தர் பக்கத்துல சாதாரணமா போனா கூட நமக்கு ஒரு மாதிரியான எரிச்சல் வரும். வீட்ல கூட பார்த்திருப்போம். இந்த அப்பாக்கள், தாத்தாக்கள்லாம் பண்ணுவாங்க. கடுப்புல கத்துவாங்க தெரியுமா? ஏன் கத்துறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அதை போன்ற ஒரு விரக்தியின் வெளிப்பாடா தான் ஆம்புலன்ஸ் டிரைவரை போய் கத்தியது நான் வந்து பார்க்கிறேன். ஒரு ஆம்புலன்ஸ் எப்ப பார்த்தாலும் ஆள கூட்டிட்டா போ முடியும்? ம். ஆட்டோவே யாரையாவது பிக்கப் பண்ண போணும்னா, இப்போ வந்து எம்ப்டியா தானே போய் பிக்கப் பண்ண முடியும். இந்த ஆட்டோக்காரங்கலாம் சொல்லுவாங்களே, "வர்றப்ப நான் எம்ப்டியா தான் சார் வரணும்" அப்படின்னு. அது மாரி ஆம்புலன்ஸ் போறப்பயும் உனக்காக ஒரு பேஷண்ட்ட யாரையாவது படுக்க வச்சு அனுப்ப முடியும். கொஞ்சமாவது அறிவுன்றது ஒரு குறைஞ்சபட்ச பொது அறிவாவது வேணாமா? இவ்வளவு கேவலமாக அவர் நடந்து கொள்வார். ன்னு நான் வந்து உண்மையிலேயே எதிர்பார்க்கல. எடப்பாடி மீது எப்பயுமே பெரிய மரியாதையெல்லாம் இல்லைனாலும், ஒரு சராசரி தமிழனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் எடப்பாடி நடந்து கொள்வார்ன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.